இப்ப உங்களுக்கு என்ன தேவை? அப்பா சாமி என்னுடைய பேர் நரகாசுரன். என்னுடைய தம்பி முருகாசுரன். ஏன்னா நாங்க வந்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அப்போ உனக்குதான் குஞ்சமலை சொந்தமா? குஞ்சமலை இல்ல, பக்கத்துல மூடப்பாத. எத்தனை பொண்ணு வச்சது? என்ன நாட்டி பெண்கள் முடியல. போயிட்டா அந்த பூமாதேவி எங்கேயுமே தப்ப முடியாது. எங்கேயும் போயிருக்க முடியாது. தேடி பார்க்கலாம்.
காப்பாத்து சாமி. ஐயோ எனக்கு காப்பாத்தி விடு சாமி. என்ன உங்களுக்கு எங்கே உங்களுக்கு பூமாதேவிக்கா உங்களுக்கு பூமாதேவிக்கு பிறந்த முருகாட்சி உண்டா சாமி? அடி ஒண்ணு இடியாட்டு விடுவது சாமி. எங்க நாடுகள் ஐயா நீங்கெல்லாம் காப்பாத்து சாமி. நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் பண்ணதெல்லாம் தப்பு. இப்ப யாருக்கு இந்த பூமி சொந்தம் கிடையாது. யாருக்கும் இந்த பூமி சொந்தம் கிடையாது. ஆமா, சும்மா ஒரு அடிக்கு அரை அடிக்கு ஆடு மேய்ஞ்சது கோழி மேய்ஞ்சது சண்டை போட்டதுல வேஸ்ட். ஒரு தண்ணி மேல இன்னொரு தண்ணி விழுந்தா லவுக்குன்னு ஒரு கும்பலி எந்திரிக்கும். அது எவ்வளவு நேரம் இருக்கும்? அது மாதிரிதான் நம்மளுடைய சரீரமும் நம்மளுடைய ஆத்மாவும் எப்ப நிக்குதுன்னு தெரியாது. நான் வந்து என்னுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்ன போது குடுக்க முடியாது. இருப்பா இப்போ நான் உங்க இடத்துல ஏசம் கேட்டல, நீ குடுத்தியா? ஐயோ நான் பண்றது தப்பு தான். காப்பாத்துறதுல ரைட்டு. கஷ்டம் வந்தாதான் கடவுளை கும்பிடுங்கிறதுலாம் இல்ல. நல்லா சந்தோஷமா இருக்கையிலேயே இப்படி ஒரு பூசை கொடுக்கணும், இப்படி ஒரு திருவிழா நடத்தணும். கஷ்டம் வர்ற போது கடவுள் வந்து நமக்கு முன்னாடி இருந்து காப்பாத்துவார். ஆனா அந்த பாச்சாத மரத்தை கொடுக்குறியா? ஐயோ எல்லாமே பூரா கூட எடுத்துட்டு போக. பூரா வேண்டாம், ஒரு மரம் மட்டும் போதும். எல்லாமே கொடுக்குறேன். தருகிறியா? கொடுக்குறேன். அந்த நரகாசூன் முருகாசூன் எங்க இருக்கிறாங்க? ஐயோ தெய்வலோகத்துல இருக்கிறாங்க. அமராவதி பொருளோகத்துல. நீ சந்துக்கு வாரையில் இரு. அவங்கள போய் முடிச்சிட்டு தகவல் கொடுக்குற அப்புறம் வா. சரி சரி நான் நினைவுமா நேவர வேண்டாம், நல்லா நடந்து போ. ஆமா, இந்த பூமாதேவிக்காக பற்றி அந்த நரகாசூன் முருகாசூனும் அவங்களுக்கு போய் சந்திக்கலாம்.